அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பு உறவுகளே, அல்லாஹ்வே கூலி கொடுக்கும் மகத்தான 3 அமல்கள் எவை என்று தெரியுமா? அல்லாஹ்வே கூறுகிறார், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். எவர் பிறரை மன்னித்து சமரசம் செய்து கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வே கூலி கொடுக்கிறார். அன்பானவர்களே, எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ சச்சரவுகள், பணத்திற்கும் பதவிக்கும் செல்வத்திற்கும் கண்ணியத்திற்கும் உலகோடு முடிந்துவிடும் சில்லறை பிரச்சனைகளுக்கெல்லாம் பகைமையை வளர்த்து உறவுகளை துண்டித்து, நான் மரணித்து விட்டால் என் முகத்திலும் விழித்து விடாதே என்று காலங்காலமாக பரம்பரையாக கோபத்தோடும் பிரிவோடும் வாழ்கிறோமே. ஒரு தடவை மன்னித்து பாருங்கள், ஒரு தடவை மன்னித்து பாருங்களேன். ஒரு தடவை மன்னித்து விட்டால் அந்த மன்னிப்பின் கூலியை பார்த்தீர்களா? அதன் எல்லையை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எத்தனை பாவங்களை நாம் செய்திருப்போம், எத்தனை பாவங்களை செய்துவிட்டு எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை தடவைகளும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். நாம் அவனை விட பெரியவர்களா என்ன? அருமையானவர்களே, குற்றங்களை மறப்போம், தவறுகளை மன்னிப்போம், எல்லையற்ற இந்த கூலிகளை நமக்குரியதாக ஆக்கிக் கொள்வோம். இரண்டாவது விடயம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்கள் தம் கூலியை நிறைவு செய்வதெல்லாம் கணக்கின்றியேதான். வாழ்விலே கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் அலையாக வந்த போதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு வாழ்கிறார்களே, அத்தகைய பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் நன்மைகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். பொறுமையாளர்களே, பொறுமையோடு இருங்கள், பொறுமையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களோடு யாரும் இல்லை என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து விடாதீர்கள். உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது அமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹ். ஆதமுடைய மகன் செய்யும் அத்தனை அமல்களும் அவனுக்கே உரியன, நோன்பை தவிர. நோன்பு அது எனக்குரியது, அதற்கு கூலி நானே கொடுக்கிறேன். இன்னொரு கருத்தின் படிக்கு நானே கூலியாகிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக கூறி அந்த ஹதீஸுல் குதுஸியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு மகத்தான அமல்கள்! சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த 3 அமல்களையும் செய்யக்கூடிய ஒரே காலம் நம்மை அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாத்திரம்தான். அதை தவற விட்டு விடாதீர்கள், தவற விடாதீர்கள். பிறரை மன்னித்தும் பொறுமை காத்தும் அல்லாஹ்வுக்காக நோன்பும் பிடித்து அளவு கடந்த நன்மைகளையும் அந்த ரப்புல் ஆலமீன் அவனையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.